பித்தளை குண்டா சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் பித்தளை குண்டா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது கூட்டு, காய்கறி கூட்டு. இது எப்படின்னா, இது 100 கிராம் சிறு பருப்புங்க, 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துங்க. இது 1 கேரட், இது 2 உருளைக்கிழங்கு, இது கோஸ் 1/4 கிலோ போதுங்க. இது பொல்லாங்காய் 1, தேங்காய் அரைச்சு தேங்காய். இது தேவையான பொருட்கள். இப்போ குக்கர்ல எல்லாம் போடுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, சிறு பருப்பு குக்கர்ல போட்டுங்க. இது ஏற்கனவே கழுவி வச்சுட்டேங்க. நம்மளுக்கு தேவையான அளவு. ரெண்டாவது தக்காளி, வெங்காயம், அடுத்தது கேரட் போட்டுங்க. உருளைக்கிழங்கு, இது புடலங்காய், இது கோசுங்க. 3 பச்சை மிளகாய் போதுங்க. இது 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிங்க. இது மிளகாத்தூளுங்க, வெறும் நம்ம வீடு செஞ்ச மிளகாத்தூள், மசாலா எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது நம்மளுக்கு எவ்வளவு காரமோ அது மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது மஞ்சள் தூளுங்க, போடுங்க, லைட்டா போடுங்க, போதும். இது சால்ட், போட்டுச்சிங்களாங்க. உப்பை இது கரண்டில கலரணுங்க. இந்த தேங்காய் அரைச்சு வச்சது இதுல ஊத்திடுங்க. இந்த தண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு வச்சா தண்ணி இந்த அளவுக்கு வச்சா போதுங்க. இது ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளான ஐட்டங்க. இது பேச்சுலர் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதாங்க. இது இப்போ குக்கர்ல வைக்கணுங்க. ஸ்டவ்ல வச்சிட்டேங்க. கடுப்புல கழுவிங்க, கழுவிட்டு அப்படியே தூவிடுங்க. இந்த குக்கர் மூடிட்டேன். கரெக்டா 3 விசில் வரணுங்க. 3 விசில் வந்தவொடனே கூட்டு சூப்பரா இருக்கும் பாருங்க. நீங்களே பார்த்து சாப்பிட்டு நல்லா கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க. இப்போ 3 விசில் வந்தா நான் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ 3 விசில் முடிஞ்சிச்சுங்க. இப்போ நான் தாளிக்க போறேன். ஒரு 2 கரண்டி ஊத்திங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். இப்ப எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இந்த ஜீரகத்தூள் போடுங்க. காஞ்ச மிளகாய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, ஓபன் பண்றேன். வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இது பாருங்க, கலரிங்க. பாத்தீங்களா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம தாளிச்சதை இதுல போட்டுருங்க. இப்போ இந்த அப்பளம், இது நீங்க எப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க. இது அப்பளம் போடுறேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போட்டுங்களேன், நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். 2ஆ உடைச்சி நான் ஒரு 5 அப்பளம் போடுறேங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்க போட்டுங்க.
இது உடனே சாப்பிட்றாதீங்க. அது அப்பளம் போட்டோன்னா கொஞ்சம் 2 நிமிஷம் கழித்து மூடிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த அப்பளத்தில் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஊற்றுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பாடுக்கு தொட்டு சாப்பாடு பேசி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அதேமாதிரி தோசைக்கு செம்மையாக இருக்குங்க. சாப்பாடோட தோசைக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்க நீங்கள் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துச்சு. சாப்பிடுங்க. சாப்பாடு இப்போ நான் காட்டுறேன். பாருங்க அப்பளம் வச்சுருக்குங்க. குழந்தைங்க அப்பளம்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது பார்த்தோன்னே எனக்கே சாப்பிட தோணுதுங்க. நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்க கொடுக்கலாம். இந்த கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னடா வெங்காயம் தக்காளி வதக்காம போட்டிருக்காங்களே நீங்கள் நினைக்காதீங்க. 3 விசில் 2 விசில் வந்தாலே செம்ம வாசனையாக இருக்கும். உடனே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.